அண்மைச் செய்தி. சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திட்டத்தில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அரசியல் விமர்சகர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க இருந்த அமித்ஷாவின் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு காலையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தியை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் மாலை ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்று அரசியல் ரீதியிலான சில சந்திப்புகளை மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது உள்துறை அமைச்சருடைய பயண திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு அமித்ஷா அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சாலிகிராமம் சென்றடைந்து தமிழிசை இல்லத்திலே குமரி அனந்தனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆறுதல் கூறவும் இருக்கின்றார். அதன் பின்னர் ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு இன்று தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல நிகழ்ச்சி முடிந்தவுடன் அங்கே ஆறுதல் கூறி முடித்தவுடன் அங்கிருந்து நேரடியாக குருமூர்த்தியினுடைய இல்லத்திற்கு செல்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி மயிலாப்பூர் செல்லக்கூடிய அமித்ஷா அங்கு ஒரு சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி விடுதிக்கு மீண்டும் திரும்பக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான அந்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மாலை 6 மணிக்கு முன்பாக கிண்டியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்வார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு வந்திருந்த ஒரு சில அரசியல் சந்திப்புகள் இன்று நிகழாது என்று கூறப்பட்டதை தொடர்ந்து அவருடைய பயண திட்டத்தில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியை முழுவதுமாக உறுதி செய்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்து அறிவிக்கக்கூடிய விதமாக அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முழுமையாக அந்த சந்திப்புகள் நடைபெற்று நிறைவடையாததன் காரணமாக அமித்ஷாவினுடைய இந்த பயண திட்டத்தில் இந்த திடீர் மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது பாஜக தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது கிண்டியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை சந்திக்க இருக்கின்றார். தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரி அனந்தன் காலமானதை தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு சென்று குமரி அனந்தன் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் கூறக்கூடிய அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து நேரடியாக மயிலாப்பூர் செல்வார் என்றும் இன்று மாலை 4:30 மணியளவில் திட்டமிடப்பட்டிருந்த குருமூர்த்தி உடனான சந்திப்பு அதற்கு முன்பாகவே நிகழ இருக்கின்றது என்ற தகவலையும் தற்போது பாஜக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சில அரசியல் சந்திப்புகள் முழுமை பெறாததன் காரணமாக அமித்ஷா அவர்களுடைய பயண திட்டத்தில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் செய்தியாளர் சந்திப்பு உறுதியாக நடைபெறும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழு அளவில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாகவும் பாஜகவுடனான கூட்டணியில் இடம்பெறப் போகின்ற கட்சிகள் குறித்தும் திமுகவை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று ஆளும் திமுக அரசின் மீதான ஒரு சில விமர்சனங்களும் அமித்ஷா மூலமாக முன்வைக்கப்படும் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.